கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை யோபின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாயிருக்கும். என கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, இதற்கு ஒப்பனையாயிருக்கிற அல்லது இதை போலவே உரைக்கப்பட்டிருக்கிற இன்னும் ஒரு வசனம் உண்டு. சகரியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம் என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் அருளி இருக்கிற இந்த வார்த்தைகளை வைத்து நான் நிச்சயமாய் உங்களுக்கு சொல்ல முடியும், இந்த நாள் உங்கள் வாழ்க்கையிலே தேவன் சில அற்பமான ஆரம்பங்களை அருளி ஆச்சரியமான ஒரு சம்பூரணத்திற்குள்ளே உங்களை நடத்த போகிறார். துவக்கம் அற்பமானது போல் தெரிய போகிறது, தோன்ற போகிறது. ஆனால் சம்பூரணமான ஒரு ஆச்சரியம் உங்களுக்காய் காத்திருக்கிறது. என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, 3 சம்பவங்களை, அற்பமான துவக்கம், அந்த அற்பமான துவக்கங்களை கொண்ட 3 சம்பவங்களை உங்களுக்கு முன்பதாக நான் வைக்கும்படி விரும்புகிறேன். தேவன் அவைகளிலே தம்முடைய திட்டத்தை எவ்வளவு ஆச்சரியமாய், எவ்வளவு அழகாய் வெளிப்படுத்தினார் என்பதை மாத்திரம் நாம் தியானிக்க போகிறோம். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, 1 சாமுவேல் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது அங்கே கழுதையை தேடி புறப்பட்டவனைத்தான் நாம் பார்க்கிறோம். கழுதையை தேடி புறப்பட்டவன் தயவுள்ள கர்த்தருடைய திட்டத்தை கண்டுகொண்டான். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, பையில் இருக்கிற எல்லாம் செலவழிந்து போயிற்று என்ற சூழ்நிலை வந்த போதும் தேவனுடைய மனுஷன் ஒருவர் இங்கு இருக்கிறார், அவர் சொல்வதெல்லாம் தப்பாமல் நடக்கும் என்று சொன்ன போதும் அவர்கள் தேவ பிரசன்னத்தை தேடி சென்றது என்னமோ கழுதைகளுக்காகத்தான். எங்கள் கழுதைகள் எங்கே இருக்கிறது, நாங்கள் கழுதைகளை தொலைத்து விட்டோம் என்று சொல்லித்தான் தேடி சென்றார்கள். ஆனால் தேவனுடைய திட்டத்தை அவர்கள் தொலைத்து போடாதபடிக்கு தேவன் தம்முடைய தயவுள்ள திட்டத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தி அவர்களை சரியான வழியிலே நடத்தி ஆச்சரியமான சம்பூரணத்திற்குள்ளே தேவன் வழி நடத்தினார். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஏதோ ஒன்றை தேட புறப்பட்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இன்றைக்கு தயவுள்ள தேவ திட்டத்தை நீ கண்டு கொள்ளுவாய் என்று சொல்லி. இரண்டாவதாக ரூத் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதில் 2-3 வசனங்களை கவனித்து பார்க்கும் பொழுது, கதிர் பொறுக்கி வருகிறேன் என்றுதான் புறப்பட்டாள். காலையிலே எழுந்து அவளுடைய மாமியை பார்த்து சொல்லுகிறாள், நான் எனக்கு யாருடைய கண்களிலே தயவு கிடைக்குமோ அவர்கள் பிறகே போய் கதிர் பொறுக்கி வருகிறேன் என்றுதான் புறப்பட்டாள். ஆனால் கர்த்தருடைய தயவுள்ள திட்டத்திலே அவள் கால் மிதித்தாள். தேவனுடைய பிள்ளைகளே, நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், இந்த நாளை தேவன் விசேஷப்படுத்தி இருக்கிற வாழ்க்கையிலே அற்பமான முயற்சிகள், அற்பமான ஆரம்பங்கள், அவைகள் ஆச்சரியமான சம்பூரணத்திற்கு நேராக உங்களை நடத்துகிறது. ரூத் ஒரு நாளும் நினைத்து பார்க்கவில்லை, நான் கால் மிதிக்கும் இது ஒரு பெரிய தேவ திட்டமாய் இருக்க போகிறது என்று அவளுக்கு தெரிந்திருக்கவில்லை. ஆனால் தேவன் அவளை அப்படித்தான் ஆச்சரியமாய் நடத்தினார். மூன்றாவதாக நான் புதிய ஏற்பாட்டிலிருந்து ஒரு உதாரணத்தை எடுத்திருக்கிறேன். லூக்கா 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, கடலுக்கு போய் மீன் பிடிக்கலாம் என்று சொல்லி அந்த இரவெல்லாம் முயன்று வலை போட்டும் ஒன்றும் அகப்படவில்லை என்றவன் காலையிலே கதிரவனை போல் உதித்த கர்த்தர் சொன்ன வார்த்தையாலே வலை போட்டு கர்த்தருடைய பெரிய தயவுள்ள திட்டத்திலே அகப்பட்டவனாய் கரை சேர்ந்தான். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அவன் வீட்டிலிருந்து புறப்பட்டு சென்ற பொழுது சில சிறு மீன்களோடு தான் திரும்பி வர வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்குள் இருந்தது. ஆனால் தேவன் அவனுடைய வலையிலே ஒரு பெரிய மீனை அகப்பட பண்ணி, இயேசு என்னும் பெரிய மீனை அகப்பட பண்ணி அவன் வாழ்க்கையை அன்று முதல் அலங்கரிக்கவும் ஆசீர்வதிக்கவும் தொடங்கினார். இவர்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் அற்பமாய் ஆரம்பமான ஏதோ ஒன்று
தேவனுடைய குறுக்கீடாலே, தேவன் இடைப்பட்டபடியினால் அவைகள் எல்லாம் ஆச்சரியமான சம்பூரணத்திற்குள்ளே நடந்து முடிந்தது. என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளை தேவன் அதற்காகவே விசேஷப்படுத்துகிறார். உன் வாழ்க்கையிலே எவைகள் அற்பமாய் இருக்கிறதோ, எவைகள் மற்றவரால் அசட்டை பண்ணப்பட்டிருக்கிறதோ, அந்த அற்பமானதை மற்றவர்கள் அசட்டை பண்ணலாம், ஆனால் எது அசட்டை பண்ணப்படுகிறதோ அதையே தேவன் ஆச்சரியமான சம்பூரணமாய் மாற்றும்படி விரும்புகிறார். கர்த்தர் இந்த வார்த்தைகள் மூலமாய் இன்று உங்கள் வாழ்க்கையிலே அற்பமான துவக்கங்களை ஆச்சரியமாக மாற்றி, அசட்டை பண்ணப்பட்ட துவக்கங்களை சம்பூரணத்திற்கு நேராய் நடத்தி உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்றும் அன்புடன் பாஸ்டர் டேனியல் மோசஸ். God bless you.